நம்ம கமிஷனருக்கு ஆல்ரெடி முரளி அண்ட் ராஜாவை சுத்தமா புடிக்காது. எப்படா சான்ஸ் கிடைக்கும் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே விட்டா கூட அவங்க 2 பேரையும் ஏதாவது பண்ணி முடிச்சு விட்டுருப்பாரு. ஆனா நம்ம ஐரா என்ன தெரியுமா பண்ணுவாரு? கமிஷனருக்கு கால் பண்ணி, "என்ன நடந்துகிட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்பாரு. "என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னது, "என்னது என்ன விஷயமா? நான் தான் ராஜா முரளிக்கு வந்து அப்படி ஒரு சாலிடா ஒரு எவிடன்ஸ குடுத்தேனே. இன்னும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டோனே, "என்ட்ட சொல்ட்டல, அத நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி கொஞ்சம் லைட்டா ஒரு ஆட்டிட்யூடோட பதில் சொல்லிருவாரு. அத கேட்டோம் நம்ம ஐராக்கு ஈகோ ட்ரிகர் ஆயி, "என்ன போலீஸ்காரன் புத்திய வந்து காட்டுறியா? நான் வந்து ஒரு வாட்டியும் உனக்கு வந்தது, உனக்கு பணத்த குடுத்தது, நீ என்னலாம் பண்ணியோ அவ்வளத்தையும் எவிடன்ஸோட நான் வச்சிருக்கிறேன். நீ மட்டும் நான் சொன்ன வேலைய பண்ணலன்னு வச்சுக்கயேன், அவ்வளவு பேருமே உள்ள போயிருவீங்க." அப்படிங்கிற மாரி அவர் அந்த சைடு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இதுல ஒரு பஞ்ச் டயலாக் வேற. ஒரு நல்லவன்ட்ட பேசுறப்போ யோசிக்காம பேசியிருக்கலாம். ஆனா என்ன மாரி ஒரு ஆள்ட்ட பேசுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இதுல ஃபன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து செக் பண்ணிட்டு வர சொல்லுவாரு கமிஷனர். அவரு வந்துட்டு இந்த 6 மாசத்துல 26 வாட்டி வந்திருக்காரு சார் ஐரா. அதுவும் இல்லாம அவர் கையில எப்பவுமே கிஃப்ட்டோடயே தான் வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து அடப்பாவி 6 மாசத்துல 26 வாட்டி வந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். பட் நம்ம ஐரா இந்த இடத்துல வந்து தேவையில்லாம கமிஷனரோட ஈகோவ ட்ரிகர் பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஸோ இத வளவளன்னு இழுக்காம நம்ம கமிஷனர் முத்துப்பாண்டி நேரா எஸ்ஐ ராஜாவையே வந்து கூப்பிட்டு கேட்டது வந்து நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லாம அவர் சொன்னது, அதாவது எஸ்ஐ ராஜானா பயங்கர நேர்மையான ஆள் அப்படின்லாம் பேர் எடுத்துட்டு, "இவ்ளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணி வச்சிருக்கிறியே" அப்படின்னு கேட்பாரு. அப்போ நம்ம ராஜா, "என்ன சார் சொல்றீங்க? எத பத்தி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ நமக்கே, "அட பாவி உனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணேன்னுன்ற" மாரி தான் ஒரு ஃபீலிங். இது வந்து இவ்ளோ பெரிய ஸ்கேமு. முரளிய வந்து இந்த மாரி ஃபேக்கா இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நீ உள்ள வந்து கூட்டிட்டு வந்திருக்கிற. அவன் வேற என் பொண்ண வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிருவாரு. கூட்டிட்டு வந்த வழி வேணா தப்பா இருக்கும் சார். ஆனா அவன் ரொம்ப நேர்மையான பையன் அப்படின்னு நம்ம ராஜாவும் முடிஞ்ச அளவுக்கு முரளிய வந்து சப்போர்ட் பண்ணி பார்ப்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம கமிஷனரு, "உனக்கு தப்பிக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன்" அப்படின்னுவாரு. "அப்படி என்னடா ஆப்ஷனா இருக்கும்?" அப்படின்னு யோசிச்சா, "ஐராவ முடிச்சிரு" அப்படின்னுவாரு. அத கேட்டோம்னா நமக்கே ஷாக் ஆயிரும். அடப்பாவி இது நல்லா இருக்கே. இத முன்னாடியே நீங்க பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா நம்ம ஐரா தான் தேவையில்லாம கமிஷனரோட ஈகோ வேற ட்ரிகர் பண்ணிட்டாரு இல்லையா? ஸோ அவரு வந்து அவர முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம கமிஷனர் முத்துப்பாண்டி அவ்வளோ நல்லவர்லாம் கிடையாது. இவங்க தேவையான நேரத்துல யூஸ் பண்ணிட்டு கடைசியா இவங்களுக்கும் ஏதோ ஒரு ஆப் வச்சிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம ராஜா பார்த்தீங்கன்னா, அப்ப முரளி அப்படின்னு கேட்கிறப்போ, அவன வந்து காலி பண்ணி தான் ஆகணும். அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ நீ வந்து உன்ன காப்பாத்திக்க. உனக்கு ஃபேமிலி, ஒய்ஃப் எல்லாமே இருக்கிறாங்க. இப்பதான் நீ அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கல. ஸோ நீ உன்னோட லைஃப பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமிஷனர் சொல்லுவாரு. இல்ல சார் நீங்க முரளிய சேவ் பண்ணி தான் ஆகணும்னு எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜாவும் அங்கிருந்து கிளம்பி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவா ஸ்வென்சியோட போர்ஷன் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நிறையவே வந்து வந்திருக்கும். ஸோ இவர் வந்து எப்படியாவது ஸ்வென்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காரு தெரியுமா? பட் அந்த சீன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அவர் வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றது, அதுக்கு அவர் சொன்ன அந்த விஷயம், அதாவது இந்த கிறுக்குத்தனமான ஒரு ஆளோட ஒரு கிறுக்குத்தனமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ ரெடியா அப்படின்லாம் அவர் கேட்பாரு. ஸோ அந்த இடத்துல ஜீவா வந்து ஒரு மாதிரி அந்த போர்ஷன்லாம் நல்லா பண்ணியிருப்பாரு. ஸ்வென்சியும் சரி, ஓவரால் அந்த சீன் நல்லா இருக்கும். பட் இந்த இடத்துல இப்போ இது தேவையாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ஒரு வழியா நம்ம ஜீவா ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அண்ட் ஸ்வென்சியும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா அண்ட் டீம் வந்து ஐரா பண்ற விஷயங்கள் அண்ட் ஐராவோட ஒய்ஃப் எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்து நிறைய டீடைல்ஸ் கேதர் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐராவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ராஜா அண்ட் டீம் பண்றது, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. எபிசோட் 98ல பார்த்தீங்கன்னா இவ்வளவுதாங்க நடந்துச்சு. ஸோ நடந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசிட்டோம். எபிசோட் 99 நெக்ஸ்ட் வீடியோல கூட மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.